ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். 10th 11th 12th மூணு பேருமே பப்ளிக் எக்ஸாம்ஸ் போகிறீங்க. ஸோ இந்த மூணு ஸ்டாண்டர்ட்ஸ்க்குமே காமனான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு சொல்லலாம், இல்லை அட்வைஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஸ்டடி பிளான் சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் இதை இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. கரெக்டான இந்த டைமில் நான் இதை பேசலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பப்ளிக்கில் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மார்க்ஸை கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியாது. அதை விட முக்கியம், இப்போ இருக்க இந்த டே 11ல இருந்து ஜனவரி 11ல இருந்து உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு இந்த 2 நாளுக்கும் இடைப்பட்ட இருக்கிற இந்த நாட்களை நீங்க எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை யூஸ்ஃபுல்லாகவும் ப்ளஸ் ரிலாக்ஸ்டாகவும் டென்ஷன் இல்லாமல் கூலாகவும் நீங்கள் எப்படி எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. விருப்பம் இருக்கவங்க கண்டினியூ பண்ணுங்கள், இல்லை போர் அடிக்குதுன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோஸும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான வீடியோஸும் ஆல் டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். இப்போ எல்லாருக்குள்ளேயும் ஒரு கொஷின்ஸ் இருக்குது. நான் 10th படிக்கிறேன், 11th படிக்கிறேன், 12th படிக்கிறேன். ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, 11th நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, 12th நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணால் இருக்கலாம், நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டாக வேணால் இருக்கலாம். ஸோ இப்போ நான் பேச வர டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மனநிலை இப்போ என்னவா இருக்குது, நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்த நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி முதல்ல எல்லாருக்குள்ளேயும். ஃபஸ்ட்டு நான் டாப்பர்லேருந்து பேசுறதை விட நம்ம ஸ்லோ லேர்னர்ஸ் பக்கம் இருந்து வருவோம். சரிங்களா? ஸ்லோ லேர்னர்ஸோட எண்ணம் எப்படியாச்சும் நம்ம இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடணும். 1 2 ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம் இப்போ, ஆனால் அது கூட ஃபெயில் ஆகாமல் எப்படியாச்சும் எல்லா சப்ஜெக்ட்லையும் ஆல் பாஸ் வாங்கிடணும். எக்ஸ்ட்ரா ஒரு 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் நல்லாயிருக்கும். 500 10th இருந்தால் 10th நம்ம அட்லீஸ்ட் ஒரு 250 ஆச்சும் எடுத்துடணும், இல்லை ஒரு 230 எடுத்துடணும். மேக்ஸிமம் 250 எடுக்கணும் அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். அதே 11th இருந்தால் 12th இருந்தாக்கா எல்லாருக்குள்ளேயும் அந்த 100க்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 50 ஆச்சும் எடுத்துடணும் எல்லாத்துலேயும். ஸோ 6 சப்ஜெக்ட்க்கு என்ன ஆச்சு, ஒரு 300 ஆச்சும் எடுத்துடணும் அப்படின்ற எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதே மாட்ரேட்டாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 70 to 80% எடுத்துடணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஒரு சில பிள்ளைங்களுக்கு டாப்பராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் எப்பயுமே சென்டம் தான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வரணும், ஸ்கூலில் நான் டாப்பராக இருக்கணும், ஆல் டிஸ்ட்ரிக்டில் நம்மளும் ஒரு ரேங்க் ஹோல்டராக இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் கனவுகள் இருக்குது. அது 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் 12th இருந்தாலும். ஸோ எல்லாரோட தாட்ஸுமே எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா மார்க்ஸை தான் பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம படிக்கிற ஸ்டைல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா அந்த எண்ணங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் படிக்கிற அந்த மெத்தடு தான் மாறுமே தவிர எண்ணங்களும் மனநிலையும் ஒண்ணுதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கிற பிள்ளைங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதே யோசனையை டாப்பர்ஸும் யோசிக்கிறாங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் யோசிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாருங்க, நான் குறைஞ்ச நேரத்துல நான் நிறைய படிக்கணும், ஆனா நான் படிச்சதெல்லாம் கேட்கணும், நான் நினைச்ச மார்க் ஸ்கோர் பண்ணணும், இது எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு எண்ணம். ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்றது தான் அங்க பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ டாப்பருக்கும் அதே எண்ணம் தான், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதே தான், ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் அதே எண்ணம் தான். அது 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி. வீடியோ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வேணால் ஸ்பீடு வேணால் இன்க்ரீஸ் பண்ணிட்டு பாருங்கள், சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. 10th 11th 12th 3 பேருமே நம்ம எடுக்க வேண்டிய முதல் விஷயம், நம்மளுக்குள்ள நம்ம கேள்வி கேட்கணும், நம்ம பப்ளிக்ல எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறோம், எவ்வளோ நம்மளோட எய்ம் மார்க், அதை முதல்ல நோட் பண்ணுங்க. இன்னைக்கு ஜனவரி 11 நோட் பண்ணிட்டு டேட் போட்டுட்டு எனக்கு என்னோட டார்கெட்டு, அதாவது இதை டெய்லி உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லணும். என்னோட மார்க் டார்கெட் 500னா என்னோட மார்க் டார்கெட் 480, இல்லை எனக்கு 450, எனக்கு 400. அவங்களோட மார்க் கெப்பாசிட்டிக்கு 600 எடுக்கணும்னு நினைக்கிறவங்க 11th 12th நான் 600 அவுட் ஆஃப் ஒரு 590, 595, 550, 500 அப்படின்னு அவங்களோட திறமைக்கு 500க்கு 600க்கு நான் ஒரு 350, 400 அப்படின்னு அவங்களோட திறமைக்கு அவங்க எழுதுங்க. இப்போ நீங்கள் எழுதுறீங்க, இன்னைக்கு என்ன உங்களோட மனநிலையோ அதை நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் முடிகிற வரையும் அதை ஃபாலோ பண்ணணும்.
அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ எதை செய்ய விரும்புகிறாயோ நீ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. சோ நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்ம எண்ணத்தை முதல் ஸ்ட்ராங் ஆக்கணும். எண்ணத்தை ஸ்ட்ராங் ஆக்கிட்டோம்னா அதுக்கு மேற்பட்டு நம்ம செயல்படுகின்ற ஒவ்வொரு மணி துளியும் அந்த எண்ணத்துக்கான ஒரு முயற்சியா இருக்குமே தவிர அதுல இருந்து நம்ம பின் வரக்கூடாது. ஸோ டாப்பர் மாதிரி நீ படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ப்ரெஷர் கொடுக்க கூடாது. அந்த பிள்ளை வந்து 100க்கு 70 மார்க் 80 மார்க் எடுக்குது, நீ வெறும் 50 மார்க் எடுக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ லேர்னர்ஸை போய் ஆவரேஜ் மாதிரி படின்னு சொல்லக்கூடாது. ஸோ முதல்ல யாரையும் கம்பேர் பண்றதும் தப்பு. அதே நேரத்துல கம்பேர் பண்ணலனாலும் ஏன் லைஃபுக்கு நான் படிக்கிறேன், நான் வந்து ஒரு டீச்சர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்டன்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை மனசுல வச்சுட்டு அந்த குரூப்பை நான் 11th எடுக்கணும், அந்த 11th எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் 10th மார்க் வாங்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வச்சு படிச்சால் ஒழிய கண்டிப்பா நம்ம எதையுமே சக்சஸா ஜெயிக்க முடியாது. அதே 11th 12th இருந்தா 11th படிக்கிற பிள்ளைங்க நான் 12th இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும், 12th இருந்தா நான் 12th இவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணணும், நான் வந்து நல்ல காலேஜ், எனக்கு வந்து இந்த காலேஜில் தான் போய் படிக்கணும்னு ஆசை, பல நாள் கனவு. என்னோட ரிலேஷன்ஸ்லாம் அங்கே படிச்சிருக்காங்க, இன்னைக்கு அவங்க நல்ல சம்பளம் வாங்கி நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்க வந்து பேரும் புகழுமா கௌரவமா இருக்காங்க. அவங்கள விட ஒரு படி மேலே போய் நான் இந்த காலேஜில் படிக்கணும், இவ்வளோ சம்பாதிக்கணும், எனக்கு போன உடனே வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லியே வந்து நான் வந்து ஒரு 2 lakh மினிமம் வாங்கணும், எனக்கு 1 lakh மினிமம் சேலரி வரணும் அப்படின்னு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கனவுகள் இருக்கு. இன்னைக்கெல்லாம் வந்து சேலரிலாம் வந்து 1 lakh 2 lakh பெரிய விஷயமே கிடையாது. ஐஐடியில் ஐஐஎம்லாம் படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 3 lakh 4 lakhs கிட்ட வாங்குறாங்க. சோ எந்த ஒரு முயற்சியுமே வந்து கண்டிப்பா வீணா போகாது. ஆனா அதை விட முக்கியம், எவ்வளவு சம்பாத்தியம் நம்ம வாங்கணும்னு நினைக்கிறோமோ அது எவ்வளவு வந்து உயர்வா இருக்கோ அந்த அளவுக்கு உயர்வான உழைப்பை நம்ம போடுறோமா? யோசிங்க, நீங்க போடுறீங்களா? அந்த உழைப்பு நம்மளோட கனவுகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம உழைப்பை போடுறோமா? முதல்ல ஸ்டடி பிளான் சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல ஒவ்வொருத்தர்கிட்டயும் கமெண்ட் கொடுக்குறோம், ஸ்டடி பிளான் கொடுங்க, ஸ்டடி பிளான் கொடுங்க. நம்ம ஸ்டடி பிளான் அவங்க கொடுத்துட்டா கூட அதை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றோமா? ஆனா அந்த ஸ்டடி பிளான் நமக்கு செட் ஆகுமா, இல்ல ஸ்டடி பிளான் நாமே போடணுமா? முடிவு பண்ணுங்க. ஸ்டடி பிளான் நீங்க போடுறது பெட்டரா இல்ல நாங்க கொடுக்கறது பெட்டரா? உடனே இமிடியேட்டா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன், ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு ஒரு ஸ்டடி பிளான், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டடி பிளான், டாப்பருக்கு ஒரு ஸ்டடி பிளான். அதை விட முக்கியம், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 5 o'clock எழுந்துப்பாங்க, ஒரு 1 hour படிப்பாங்க, குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு 6:30க்குலாம் அவங்களுக்கு வேன் வந்துடும், கிளம்பி ஸ்கூல் போயிடுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு வர்றதே பார்த்தீங்கன்னா 6 o'clock 5:45. இப்போலாம் ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ்லாம் இருக்குல்ல, எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 7 o'clock கூட சம்டைம்ஸ் ஆகும். நிறைய ஸ்கூல்ல அது நடக்குது, அதை வச்சு நான் சொல்றேன். ஒரு சில ஸ்கூல்ல 5:30க்கு வந்துடுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்து அவங்க எவ்வளவு நேரம் படிக்க டைம் கிடைக்கும், அவங்க ஸ்கூல்ல எப்படி படிக்க முடியுது, அவங்க ஸ்கூல்ல என்ன ஒர்க் கொடுக்குறாங்க, ஸோ டோட்டலா அந்த 24 hours அவங்களால எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? அதாவது ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்க டைம் நிறைய இருக்கும், ஆனா அதை முழுசா அவங்க யூஸ் பண்ணுவாங்களான்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா டாப்பரா இருக்க பிள்ளைங்க நிறைய படிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா டாப்பர்னா எல்லாருமே படிப்பாங்க நான் சொல்ல வரல. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் டாப்பரா இருக்கவங்க எல்லாருமே வந்து படிக்கணும்னு நினைப்பாங்க, மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரம் பார்த்தீங்கன்னா குறைச்சலா இருக்கும். அவங்களால அது படிக்க முடியுமானா கண்டிப்பா அந்த நேரம் பத்தாது. காரணம் என்னன்னா, ஸ்லோ லேர்னர்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸை விட அதிகபட்சமா யார் படிக்க போறாங்கன்னா டாப்பர்ஸ் தான். ஏன்னா அவங்க புக்கு ஃபுல்லா படிச்சாதான், அதாவது கொஸ்டின் பேப்பரே டஃப் அப்படின்னா கூட அந்த ஒரு மார்க்கு கூட மிஸ் பண்ணாம அவங்களால வந்து கவர் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், இப்ப எனக்கு வந்து ரீசெண்டா ஒரு கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. என்ன கமெண்ட் அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் டஃபா வரும்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி சொல்றீங்க மேடம், கொஸ்டின் பேப்பர் டஃபா வருமா ஈஸியா வருமா அப்படின்ட்டு. முதல்ல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, இல்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிவிஷனே நடக்கல, ஆஃபலியே இப்பதான் முடிஞ்சது அப்படின்னு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் மழை காரணமா வந்து தள்ளி வச்சாங்க இல்லையா? சோ அவங்களுக்காகவும் சேர்த்தே சொல்றேன், நீங்க ஆஃபலினா ஆஃபலி எடுத்துக்கோங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டிவிஷனா ஃபர்ஸ்ட் டிவிஷன் எடுத்துக்கோங்க. நீங்க இந்த எக்ஸாம எத்தனை அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா பொறுப்பா கருத்தா படிச்சு எக்ஸாம்க்கு எழுதுனீங்க? அதை முழுசா நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவா படிச்சு தயாரானீங்களா? ஸோ ஒரு எக்ஸாம் எடுத்தோம்னா அதை வந்து நம்ம 100% படிக்கிறோமானா கண்டிப்பா கிடையாது.
ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ற தவறுகளே, நான் வந்து ஒரு 26 இயர்ஸ் வந்து கோச்சிங் சென்டர் வச்சு நடத்தியிருந்தேன். இப்போதான் ரீசெண்டாக ஒரு 6 மந்த்தாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், முடியலன்னு சொல்லிட்டு. ஏன்னா வீட்டையும் பார்த்துக்கிட்டு நான் இப்போ யூடியூப்ல வீடியோ போடுறது ப்ளஸ் நம்மளோட ஹெல்த் ப்ராப்ளம்ன்றனால சரி போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனாலும் என்னால் சும்மா இருக்க முடியாதுன்னா இப்போ யூடியூப்ல வீடியோவும் போட்டுட்டு இருக்கேன். இதை வந்து வெறும் சம்பாதிக்கணுன்ற நோக்கம் மட்டும் கிடையாது. இதை வந்து நான் என்னோட ஹாபியுமே இதுதான். நான் வந்து டிவி எல்லாம் பார்க்குற பழக்கம்லாம் கிடையாது. நியூஸ் சேனலே ஏதாவது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கொஞ்சம் வச்சு பார்ப்பேன். ரேராக ஏதாவது படம் பார்ப்பேன், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னோட டைமே பார்த்தீங்கன்னா எனக்கு புக் எடுக்கிறதும், கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறதும், இம்பார்ட்டன்ட் ரெடி பண்ணுறதும், பிள்ளைங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணுறதும், இந்த மாதிரியான வேலைகள் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் அந்த வேலைகள்லாம் எனக்கு பிடிக்கும். அதனால எனக்கு வந்து 47 இயர்ஸ் ஆகுது ஏஜ். ஸோ என்னோட இந்த 47 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு ஒரு வேலையை பிடிச்சது அப்படின்றதுனால அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அச்சோ இவ்வளோ நேரம் இந்த வேலையை பார்க்குறோமே, 7 மணி நேரம் 6 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம இதுக்கே உட்காடுறோமே அப்படின்னு எங்கேயுமே எனக்கு சலிப்பு தட்டினதே இல்லை. காரணம் என்னன்னா, அந்த வேலையை வந்து நான் முழு மனதோட இன்வால்மெண்ட்டோட செய்யறேன். அப்ப அந்த இன்வால்மெண்ட்டோட செய்யும் பொழுது அதுக்கான பலன் கிடைக்குதானா? 100% கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா டோட்டலா இப்ப 9,000 தான் நம்ம பார்டர்ல இருக்கோம். அப்போ இந்த 9,000 சப்ஸ்கிரைபரை நான் ரீச் பண்ணிட்டு என்னோட ஒவ்வொரு வீடியோஸும் வியூஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 500 போகுது, மேக்சிமம் ஒரு 1000ல இருந்து ஒரு 2000 போகுது. ஒரு சில வீடியோஸ் 200 தாண்டாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்னோட உழைப்புக்கேற்று என்னோட பலன் இருக்கா அப்படின்னா ஒரு சில வீடியோஸ்க்கு கிடையாது, ஒரு சில வீடியோஸ்க்கு இருக்கு. அதுக்காக நான் உழைப்ப போடுறேன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நான் உழைப்ப போடுறேன், எனக்கு வந்து பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் யூடியூப் வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா? ஆனா இது எனக்கு பிடிச்ச வேலை, அதனால நான் இன்ட்ரெஸ்டான செய்யறதுனால கண்டிப்பா அதை என்னால வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். இன்னுமே வந்து பிள்ளைங்களுக்கு இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா பிள்ளைங்களும் நம்ம டார்கெட்டை சொல்லி அவங்கள வந்து அச்சீவ் பண்ணி அவங்கள இன்னும் நல்லா வளர்த்து அவங்கள பெருசா சாதிக்க வைக்க முடியும். அவங்களோட மார்க்ஸை வந்து நம்ம வந்து அவங்க தொட வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. ஏன்னா என்னோட பேச்சு வன்மையாலும் என்னோட உழைப்பாலும் வந்து என் பிள்ளைங்களுக்கு நான் கண்டிப்பா வந்து உண்மையான ஒரு சில நல்ல விஷயங்களை பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி என்னால படிக்க வைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அதனால நான் வந்து செயல்படுறேன். அதே நம்பிக்கை உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கா? கண்டிப்பா இருக்கும். 100க்கு ஒரு 10ல இருந்து 20% 100% இருக்கும். ஏன்னா அதை நான் லாஸ்ட் இயரே பார்த்தேன். ஆனா எல்லாருக்கும் இருக்குமானா 100% கிடையாது. நான் ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டேன். நான் இப்படிதான் படிப்பேன், இவ்வளவுதான் படிப்பேன், ஆனா எனக்கு மார்க் வந்துடணும். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கணும். யூடியூப்ல வீடியோ போனாக்கா ஒரு 10-15 சேனல் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுறாங்க என்னோட சேனலோட சேர்த்து. நான் சொல்றது நீங்க எல்லாரும் ரெகுலரா பாக்குறது. ஸோ அந்த சேனல்ஸ்ல இருக்கிற வீடியோஸ்லாம் வந்து அப்படியே வந்துடணும். அது வரலன்னா கமெண்ட்ல போய் சொல்ல வேண்டியது, நீங்க சொன்ன கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு வரவே இல்லை, உங்க சேனல்ல போற வீடியோ எனக்கு பிடிக்கல, ஸோ நான் உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ண போறேன். சரி ஓகே பண்ணிக்கோ, யாருக்கு என்ன நஷ்டம்? நீ அன்சப்ஸ்கிரைப் பண்றதுனால அந்த சேனல் இழுத்து மூடிட போறாங்களா? கிடையாது. ஏன்னா அவங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் எங்க கடமை எங்க மனசாட்சிக்கு உண்மையா என்ன போடணுமோ அதை போடுறோம். ஏன்? பிள்ளைங்க எல்லாரும் படிக்கணும், மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டும் சேமா கொஸ்டின் பேப்பர் வருமா? வராது. டிஃப்ரெண்ட் டைப்ஸாக தான் கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. அதை விட முக்கியம், ஒரு சில ஸ்கூல்ல என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஓன் கொஸ்டின் பேப்பர் ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருக்கும். என்ன டஃப்னா என்ன அர்த்தம்? பாடத்துல இல்லாதது கேட்டுருவாங்களா? இல்ல 11th பாடம் கேட்காம 12th கேட்டுருவாங்களா? இல்ல 10th கேட்காம 11th கேட்டுருவாங்களா? கிடையாது. உங்களோட புக் பேக்ல மட்டும் இல்லாம புக் இன்ல இருந்து கேட்பாங்க. அதே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி சொல்லுவாங்க, இந்த ரியாக்ஷனுக்கு இதோட சேர்க்கும் போது இதோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு ஓனா கிரியேட்டிவா நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்க உங்களோட ஓன் நாலேஜை யூஸ் பண்ணி நீங்க அங்க ஆன்சர் பண்ணணும். அங்க திறமையான பிள்ளைங்க ஆன்சர் பண்ணி சென்ட மார்க் ஸ்கோர் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல கரெக்டான அந்த ஆன்சரை கொடுக்க முடியாத பிள்ளைங்க மார்க் பாதி மார்க் குறையுது, ஒரு சிலர் அதை அட்டன் பண்ணாம விட்டுட்டு வந்துடுறாங்க. சோ எல்லாருக்குள்ளேயும் கடவுள் வந்து ஒரே மூளை தான் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த மூளையை நம்ம எப்படி செயல்படுத்துறோம், நம்ம செயல்கள்ல நம்ம எவ்வளவு நாட்டமா இருக்கிறோம், நம்ம செய்யற செயல் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கா, அதை யாருமே யோசிக்கிறதே கிடையாது. இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன்ல 500க்கு நான் 300 எடுத்திருக்கேன். என்னால செகண்ட் ரிவிஷனுக்கு கண்டிப்பா 400 எடுக்க முடியும். ஆனா கண்டிப்பா எடுக்க முடியும்.
ஆனா 300 எடுத்தவங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு நான் 485 எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது கண்டிப்பா முடியாது. காரணம் என்னன்னா அதாவது 70%லேருந்து 80% வரையும் மார்க் எடுத்துடலாம். ஆனா அந்த சென்ட மார்க் எடுக்கிறதும் 480 490 எடுக்கிறதும் சாத்தியம் கிடையாது. அது சாத்தியம் கிடையாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வரல. குறைந்தபட்ச நாட்கள்ல ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கும் செகண்ட் டிவிஷனுக்கும் ரொம்ப டைம் இருக்காது. ஜஸ்ட் ஒரு 1 வீக் தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம எப்படி அதை ஸ்கோர் பண்ண முடியும்? புரியுதுங்களா சொல்றது? அதே வந்து நீங்க வந்து குவார்டர்லியில வந்து மார்க் குறைஞ்சிச்சு, நான் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு இல்ல ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ்க்கு நான் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், நான் 300ல இருந்து நான் 480 எடுக்கிறேன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் டைம் இருக்கும். அப்ப நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எப்பயுமே வந்து டைமோட அருமையை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த டைமை வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் என்னால படிக்க முடியல, எனக்கு மார்க் வரல, அப்படி கொஞ்சம் புலம்புறதுல ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட நிலை என்னன்றதே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லாரும் எடுக்கிறது பாத்தீங்கன்னா மார்க் வந்து 400 கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்ற விஷயம் எல்லாமே நான் சென்டம் எடுத்துருவேன், நான் சென்டம் எடுத்துருவேன். யோசிச்சு பாருங்க, யாரெல்லாம் இப்ப வரையும் எத்தனை சென்டம் எடுத்திருக்கீங்க? நீங்க டேலண்ட் ஆனவங்களா இருந்தா நீங்க பப்ளிக்ல சென்டம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல உங்களை நீங்க தயார்படுத்துங்க. அதுக்கான நேரம் தான் இந்த 50 டேஸ். அந்த 50 டேஸ் கூட கிடையாது, போயிடுச்சு. 1ஆம் தேதியே நான் 50 டேஸ் சொன்னேன். இன்னைக்கு டேட் 10 தாண்டிட்டோம். அடுத்து பொங்கல் ஹாலிடேஸ். ஒரு 5 to 6 டேஸ் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ல அப்படியே நீங்க டைம் அலக்கழிச்சிருவீங்க. ஸோ நம்ம கையில இருக்கிறது முழுசா பாத்தீங்கன்னா 30ல இருந்து ஒரு 32 33 டேஸ் தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல அதை நம்ம டிவைட் பண்ணணும். 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க. 30 டேஸ்னு வச்சுக்கோங்க. 6 சப்ஜெக்ட்க்கு என்னன்னா 5 டேஸ்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 6 5 30. ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 6 டேஸ் மட்டும் இருக்கு. இந்த 6 டேஸை யூஸ் பண்ணி 11th 12th எப்படி நீங்க ப்ராக்டிக்கலை முடிச்சுட்டு உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு மேஜர் சப்ஜெக்ட்ல நீங்க மார்க் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்ப பொங்கல் செலிப்ரேஷன் பண்றது சரியா தவறா? பொங்கல் செலிப்ரேஷன் பண்றது தவறு கிடையாது. ஆனா செலிப்ரேஷன் பண்ண நேரம் போக மீதி இருக்க நேரத்தை படிக்கணும். ஆனா 100% நீ படிச்சே ஆகணும். அப்படி உன்னோட நேரத்தை நீயா பார்த்து அதை வீணாக்காம எனக்கு மார்க் எடுக்கணும், நான் இவ்வளவு டார்கெட்டு, நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல இவ்வளவு மார்க் எடுத்துட்டேன், செகண்ட் டிவிஷன்ல நான் இவ்வளவு டார்கெட், எனக்கு பப்ளிக்ல இவ்வளவு வரணும், அப்ப நான் இவ்வளவு நேரம் படிச்சாதான் எனக்கு வந்து 6 நாள் தான் இருக்கு, 5 நாள் தான் இருக்கு ஒரு சப்ஜெக்ட்க்கு. ஸோ ஒரு சப்ஜெக்டை நான் வந்து 6ஆ டிவைட் பண்றேன், இல்ல 5ஆ டிவைட் பண்றேன். ஸோ 5 நாளோ 6 நாளோ நான் டிவைட் பண்ணது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு நிமிஷமும் வீணாக்காம நான் தூங்குறதுக்குன்னு ஒரு டைம் போட்டேன். அந்த தூங்குற நேரத்தை கூட கரெக்டா தூங்க தான் செஞ்சேன். அந்த நேரம் உட்காந்து போனை உட்காந்துட்டு நான் இன்ஸ்டாவை பாக்குறதோ இல்ல சோசியல் மீடியால உட்காந்து நான் கமெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதோ எனக்கு வந்து பலன் கொடுக்குமானா சத்தியமா கொடுக்காது. ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு மணி துளியும் நீங்க வந்து உபயோகமா செலவு பண்ணணும். உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ஒரு 1/2 hour எடுத்துக்கோங்க, அதிகபட்சம் ஒரு 1 hour கூட எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு. ஆனா மத்த மணி நேரத்துல ஒரு நாளைக்கு நீங்க குறைந்தது ஒரு 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம், நான் எழுதுறதெல்லாம் எக்ஸாம் எழுதுறதெல்லாம் கணக்கிலே சொல்ல, படிக்கிற நேரத்தை மட்டும் சொல்றேன். 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் படிங்க. கண்டிப்பா நீங்க 300 எடுத்தீங்கனாலும் 480 எடுக்க முடியும்னா சத்தியமா எடுக்க முடியும். நீ எதுவாக நினைக்கிறாயோ நீ அதுவாகவே மாறுகிறாய். இது யார் சொன்னது? சுவாமி விவேகானந்தர். அப்துல் கலாம் அவர்கள் கனவு காணுங்கள் சொன்னாரு. கனவு காண்றதுன்னா தூங்கிக்கிட்டே கனவு காண்றது கிடையாது. நான் இதுவாகணும், நான் வந்து டாக்டர் ஆகணும், எனக்கு சயின்ஸ்ல மார்க்ஸ் வேணும், நான் இன்ஜினியர் படிக்கணும், எனக்கு மேக்ஸ்ல மார்க்ஸ் வேணும், நான் வந்து பேங்க் அக்கௌண்டன்ட் ஆகணும், ஸோ எனக்கு வந்து பிஎம்லயும் அக்கௌண்ட்ஸ்ல நல்ல மார்க் வேணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒவ்வொரு கனவுகளை நினைச்சா மட்டும் போதாது. உங்களுக்குள்ள ஒரு உறுதிய மொழி எடுத்துட்டு அம்மா அப்பா நம்மளோட கூட பிறந்தவங்க எல்லாரையும் சொல்றதையும் கொஞ்சம் கேட்டுட்டு நம்ம வந்து கரெக்டான ஒரு வழியில கடவுளையும் வணங்கி தாய் தகப்பனை வணங்கி ஆசிரியரை வணங்கி ஒரு நல்ல ஒரு வழியில நம்ம போகும் பொழுது நம்மளோட முயற்சி வந்து 100க்கு 100 வெற்றி அடையும். ஸோ இப்போ சொல்லுங்க, யாரெல்லாம் கரெக்டா படிக்கிறீங்க, யாரெல்லாம் வந்து ஸ்லோ லேர்னர்ஸா இருக்க போறீங்க, யாரெல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்க போறீங்க, யாரெல்லாம் டாப்பரா இருக்க போறீங்க, யாரெல்லாம் 300 எடுத்தாலும் என்னால 490 எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடென்டா உங்களால சொல்ல முடியும். என்னோட வீடியோல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா சொல்ற எல்லாரும் அடுத்து வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம்ஸ்ல எனக்கு அந்த மார்க்கை நீங்க அச்சீவ் பண்ணி காட்டணும். இல்லையா என்னோட போன் நம்பர் தரேன், என்னோட வாட்ஸ்அப்க்கு உங்களோட மார்க் ஷீட்டை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஆனா எந்த காரணத்தை கொண்டு யாரும் கால் பண்ணக்கூடாது. கால் பண்ணீங்கன்னா உடனே நம்பர் லாக் பண்ணிடுவேன், சரிங்களா? பிளாக் பண்ணிடுவேன். ஸோ அதனால தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. உங்களோட மார்க் ஷீட்டை எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஆனா நல்ல மார்க்கா இருந்தா மட்டும் தான் நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். ஏற்கனவே இருந்த மார்க் ஷீட், அதாவது ரேங்க் கார்டு மட்டும் தான் சொல்றேன். ஏற்கனவே என்னோட ரேங்க் ஷீட்ல வந்து நான் மார்க் இவ்வளோ இருந்தா இப்ப புதுசா இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜை போட்டுட்டு எனக்கு நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பா நான் அதை வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்றேன், சேனல்ல போடுறேன், இல்ல வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன்.
ஸோ கண்டிப்பா வந்து எல்லா பிள்ளைங்களுமே திறமை வாய்ந்தவர்கள் தான். ஆனா எல்லாருமே வந்து அவங்கள வந்து கரெக்டா அவங்க வந்து வழி நடத்திக்கிறாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. உங்களை வழி நடத்துறது யூடியூப நடத்துற நாங்களோ, யூடியூப்ல சேனல் வச்சுட்டு இருக்க நாங்களோ, இல்ல உங்க கிளாஸ் டீச்சரோ, உங்க பேரண்ட்ஸுமே கிடையாது. காரணம் என்னன்னா உங்களோட ஏஜ் அந்த மாதிரி. என்னதான் மத்தவங்க சொன்னாலும் நம்ம வந்து அவங்க ப்ரெஷர் குடுக்குறாங்க, டார்ச்சர் பண்றாங்க, அதாவது புஷ் பண்றாங்க. எந்நேரம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கியாம்மா. காலைல எழுந்த உடனே படி, பார்த்து எக்ஸாம் எழுது பண்ணு. காலைல சாப்பிட்டு போ, ஸ்கூல்ல போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத, ஃப்ரெண்ட்ஸோட விளையாடாத, சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சரி டியூஷனுக்கு போகணும், ஹோம் ஒர்க்க முடி. எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கியாம்மா. உனக்கு வேற வேலையே இல்லையாம்மான்னு அம்மா வீட்டை கடிஞ்சுப்போம். அதே அப்பா கிட்ட இருந்தாக்கா, "அப்பா இந்த மனுஷங்கிட்ட சைன் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுப்பா. என்ன சொல்லி ஏமாத்துறதுன்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே போய் வந்து ரிப்போர்ட் கார்டுல சைன் வாங்குவோம். இந்த காலகட்டத்துல அப்பாங்களாம் வந்து அடிக்கிறது, திட்டுறது கூட கிடையாது. ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணி தான் பேரண்ட்ஸே இருக்காங்க. ஸோ அம்மாவும், அப்பாவும் நல்லது சொன்னா அவங்க வந்து திட்டிக்கிட்டே இருக்க மாரி உங்களுக்கு தோணும். ஆனா யோசிச்சு பாருங்க, எல்லாருக்குள்ளயுமே வந்து பல லட்சங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கா? ஸோ அந்த லட்சங்கள சம்பாதிக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? கல்வி தகுதி வேணும். அந்த கல்வி தகுதி வேணும்னா முதல்ல நமக்கு 10th மார்க், 11th மார்க், 12th மார்க். இந்த மார்க் எல்லாம் எடுக்கணும்னா அதை விட முக்கியம் நமக்குள்ள ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இருக்குங்களா? ஒரு மனுஷன் நான் சொல்லக்கூடிய இந்த தொகுதிகள்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பா அவன் வெற்றியாளன். ஒழுக்கம் எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கிறது, தன்னோட உழைப்புல வாழணும்னு நினைக்கிறது, பெத்தவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, டியூஷன் டீச்சரா இருக்கட்டும், ஸ்கூல் டீச்சரா இருக்கட்டும், பெரியவங்களுக்கா இருக்கட்டும், ஒபே பண்ணி இருக்கிறது எல்லாமே ஒழுக்கம். வீட்டுல இருக்க தாத்தா பாட்டி முதற்கொண்டு ஒழுக்கமா நடந்துக்கிறோம். கண்ணுக்கு தெரியாதவங்க, சொந்தக்காரங்க இல்லாதவங்க, வெளியாளுங்க யார் இருந்தாலும் அவங்ககிட்ட மரியாதை குறைவா எதுவும் நடந்துக்காம நல்லபடியா ஒழுக்கமா நடந்துக்கணும். இந்த ஒழுக்கம் இருக்கணும். 2வது ஆரோக்கியம். எத்தனை பேர் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கீங்க? எனக்குள்ளயுமே நிறைய ஆரோக்கியமின்மை குறைகள் நிறைய இருக்கு. ஆனாலும் எது இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து நம்ம வந்து வீட்டுல சும்மா உட்காந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டுட்டே இருக்கோம். ஏன்னா யூடியூப்ல வந்து மாசம் 10,000 20,000 கொடுக்குறாங்க கிடையாது. மாசம் 1000 ரூபாயில இருந்து ஒரு 1500 ரூபாய் வந்தா பெரிய விஷயம். இதுவரை இன்னும் நான் வாங்கல. விஎல் கிளாஸஸ் சேனல்ல சம்பாதிச்சேன். ஆனா இந்த சேனலுக்கு வாங்கல. ஆனாலும் வருதோ வரலையோ நம்ம கடமையை நம்ம செய்யறோம். ஏன்? கடமையை செய், பலன் எதிர்பார்க்காதே. நம்ம கடமையை செஞ்சா பலன் எப்போ வரும்? தானா வரும். உனக்கு எதை கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறா அவரு கண்டிப்பா கொடுப்பாரு. அவர் அல்லாவா இருக்கட்டும், கர்த்தரா இருக்கட்டும், நம்ம கும்பிடுற மாரியம்மாவா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், கோயில்ல போய் விளக்கேத்தி சாமி கும்பிட்டா மார்க் வந்துருமா? சாமியை கும்பிடுங்க. ஆனா அதே நேரத்துல உங்க கடமையும் செய்யுங்க. கடவுள் நமக்கு கான்பிடென்ட் கொடுக்கறதுக்கும் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கறதுக்கு தான் கோயிலுக்கு போறது. ஆனா படிக்கிறது நமக்குள்ள இருக்கு. அம்மா அப்பா சொன்னா கேட்க மாட்டோம், ஸ்கூல் டீச்சர் அட்வைஸ் பண்ணா கேட்க மாட்டோம், யூடியூப்ல மோட்டிவேட் பண்ணா கேட்க மாட்டோம். நாங்க போற வழிதான் போவோம். ஆனா எங்களோட டார்கெட் 450. ஆனா ஈஸியா அச்சீவ் பண்ணிடுவோம். நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்றேன். ஏன் நான் வந்து 26 இயர்ஸ் வந்து டியூஷன் எடுத்தேன்றது வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, விதமான பிள்ளைங்களை பார்ப்பேன். ஒரு வருஷத்துல என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது கம்மியா பார்த்தா கூட எப்படியும் ஒரு 40, 50 பிள்ளைங்களை பார்ப்போம் ஒரு வருஷத்துல. மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் உள்ள வருவாங்க, 4 பேர் வெளியே போவாங்க, ஒரு 7 பேர் உள்ள வருவாங்க, மாறிக்கிட்டே இருப்பாங்க. விதவிதமான ஸ்டூடெண்ட்ஸ். கவர்மெண்ட் ஸ்கூல் இருப்பாங்க, சிபிஎஸ்இ ஸ்கூல் இருப்பாங்க, ஸ்டேட் போர்டு இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. ஸோ எல்லா பிள்ளைங்களுமே ஒரே மாதிரி படிக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா லாஸ்டா நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து பப்ளிக் எக்ஸாம் போகும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சுத்தமா சரியாவே படிக்கவே இல்லை. ஆனா அவங்களோட டார்கெட் எவ்வளோன்னு சொல்றேன். அவங்க கடைசி வரை என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் 450, 450, 450. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னம்மா நீ குவார்டர்லியும் நல்ல மார்க் எடுக்கல, ஆஃபர்லியும் எடுக்கல, ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல எடுத்துருவியா அப்படின்ற. எடுத்துருவேன் ஆன்ட்டி அப்படின்னாங்க. கடைசியில ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல எடுத்தாங்களான்னா எடுக்கல. ஸோ செகண்ட் டிவிஷன்ல எடுத்துருவீங்களான்னா எடுக்கல. அப்ப எப்படி பப்ளிக்ல வரும்? அப்ப பப்ளிக்ல எவ்வளவு மார்க்? அவங்க 400 டச் பண்ணல, 380 அவங்களால தாண்ட முடியல. காரணம் எல்லாருமே நினைக்கிற ஒரே விஷயம், என்னோட டார்கெட் பப்ளிக் நினைச்சிட்டு அந்த ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷனை கோட்டை விட்டுடுறீங்க. நிறைய யூடியூப் சேனல்ல வந்து ரிவிஷனுக்கு படிக்காதீங்க, ஸ்ட்ரெயிட்டா பப்ளிக் பாருங்கன்றாங்க. ரிவிஷன்னா என்ன, பப்ளிக்னா என்ன? முதல்ல யோசிச்சு பாருங்க. பப்ளிக் எக்ஸாம் போர்ஷனை நம்ம ரிவைஸ் பண்றது தான் ரிவிஷன். ஸோ அந்த ரிவிஷன்ல படிக்காத போர்ஷனை டைம் கிடைக்கும் போது 80% படிச்சுட்டு மீதி இருக்க 20% அந்த டைமை நம்ம வந்து ரிவைஸ் பண்றதுக்குன்னு வச்சுக்கிட்டு நம்ம வந்து ரிவிஷன் எக்ஸாமுக்கு படிக்கணும். ஸோ அந்த மாதிரி படிச்சோம்னா
கண்டிப்பா எல்லாராலையும் நல்ல சக்சஸ்ஃபுல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால என்னால முடியும்னு வெறும் வார்த்தைகளால மட்டும் சொல்லிட்டு என்னால உழைக்க முடியாது, என்னால கஷ்டப்பட முடியாது, என்னால காலையில ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் எழுந்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நேரத்தெல்லாம் வீணடிச்சுட்டு நான் இவ்வளவு டார்கெட் தான் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா மார்க் வராது. ஆனா வரும். எப்ப வரும்னா காலையில 5 மணிக்கு எழுந்துக்கோங்க. 4:30க்கு எழுந்துட்டு 4:30ல இருந்து 5 o'clock பிரஷ் பண்றது, காஃபி குடிக்கிறது, ரெஸ்ட் ரூம் போறது இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் 2, 3 எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 o'clock போல உட்காருங்க. ஒரு 6:30 வரையும் ஒரு 1.5 hours அப்படியே உட்காந்து ஒரே இதா படிச்சிருங்க. ஒரே மூச்சா. ஒரே சப்ஜெக்டா கூட படிக்காதீங்க. போர் அடிக்கும். ஒரு 2 சப்ஜெக்ட் போல மார்னிங் படிங்க. மேக்ஸிமம் மேக்ஸ், அக்கவுண்ட்ஸ், பிஎம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் மார்னிங்ல படிங்க. இல்லப்பா எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம், எனக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளமே வராதுன்னா மார்னிங்ல அதை பாருங்க. நீ இதெல்லாம் காலையில படிங்க. அதே மாதிரி காலையில படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போறீங்க. ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் படிங்க. லஞ்ச் டைம்ல பிரேக் இருக்கு. நம்ம லஞ்ச் டைம் ஃபுல்லா உட்காந்து சாப்பிட போறதில்ல, உட்காந்து அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம். அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. அதே மாதிரி இன்டர்வல் பீரியட் இருக்கு. ஸோ ரெஸ்ட் ரூம் போறதுனா போயிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு அங்கேயும் ஒரு 5 மினிட்ஸ் கிடைக்கும், அங்கேயும் படிங்க. எங்கெல்லாம் டைமை சேவ் பண்ண முடியுமோ படிங்க. வேனுக்காக வெயிட் பண்றீங்களா, வேன் வர வரையும் வெயிட் பண்ணி உட்காந்துட்டு இருக்க நேரம் படிங்க. வீட்டுக்கு வந்தவொடனே கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப உட்காந்து படிங்க. எல்லாமே அப்படியே படிச்சுட்டே இருக்கீங்க வீட்லன்னா கூட ஒரு 1 hour 1 hourக்கு ஒரு பிரேக் எடுத்துட்டு கொஞ்சம் உலாத்திட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்றது, இல்லை ஒரு 5 மினிட்ஸ் வந்து அம்மா கூட உட்காந்து பேசுறது, ஏதாவது சாப்பிட்றது, ஏதாவது பண்ணிட்டு திருப்பி உட்காந்து படிக்கிறது. எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 10 o'clock படிச்சு முடிச்சிருங்க. சாப்பிட்டு படுத்துருங்க. ஸோ 10 o'clock மேல படுத்துட்டு காலையில ஒரு 4:30க்கு எழுந்துக்கணும். அப்ப எத்தனை மணி நேரம் படிக்கும் தூங்குறோம்? 11, 12, 1, 2, 3, 4, 6 hours to 6.5 hours போதும். இந்த எக்ஸாம் டைம்ல நம்ம அந்த நேரம் படிச்சா போதும். அதே வீக்கெண்ட்ஸ்ல சாட்டர்டே சண்டேல உங்க நல்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பகல்ல கூட படுத்து தூங்கிடுங்க. நல்ல உடம்பு வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி டைம் கிடைக்கும் போது ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, பிளான் போட்டீங்கன்னா, இப்போ சொல்லுங்க ஸ்டடி பிளான்ன்றது உங்களுக்குள்ள இருக்கு. உங்க வீட்டு சூழ்நிலை எப்படி, நீங்க டியூஷன் போறீங்களா, நீங்க வீட்ல இருக்கீங்களா, எத்தனை மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கும், அந்த டைமை வந்து 6 சப்ஜெக்டை எப்படி நம்ம டிவைட் பண்ணி படிக்கணும், அடுத்து என்ன எக்ஸாம் வருது, இல்லை எனக்கு எக்ஸாமே இல்லை ஸ்ட்ரெயிட்டா பப்ளிக் தான், ப்ராக்டிக்கல்னா ப்ராக்டிக்கலுக்கு படிங்க, இல்லை பப்ளிக் எக்ஸாம் போர்ஷன்ல எவ்வளவு முடிக்கலையோ அந்த போர்ஷன் எடுத்து டிவைட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கான்ஃபிடென்ட்டா இருங்க, எல்லாரும் ஜெயிக்க முடியும். கொஸ்டின் பேப்பர் டஃப்பா இருக்கான்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அதுக்கான ஒரே பதில் 100% கொஸ்டின் பேப்பர் எல்லாருக்குமே ஈஸி தான். நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டோம்னா. கஷ்டம் அப்படின்னா ஒரு 10 மார்க்லாம் கேட்பாங்க டஃப்பா. அது 1 மார்க்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க, 5 மார்க்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, 2 மார்க்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. அப்படிதான் ஒரு 10 மார்க்ஸுக்கு தான் ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அது கூட நீங்க வந்து நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா அதையும் அட்டன் பண்ணி சென்டம் மார்க் எடுத்துலாம். யோசிச்சு பாருங்க, நிறைய வருஷம் வந்து 22ல இருந்து இப்போ 23, 24 வரையுமே வந்து நிறைய எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. இந்த நிறைய எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் எடுத்துட்டு தான் இருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் டஃப்பா வந்தா கூட. ஸோ அவங்களாம் எப்படி படிக்கிறாங்க? இன்சைட் ஃபுல்லா கவர் பண்றாங்க, நிறைய கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்றாங்க. வீடியோ போட்ட உடனே இந்த வீடியோல இருக்க கொஸ்டின் படிச்சா போதுமா, அந்த கொஸ்டின் மட்டும் படிச்சா போதும் அப்படின்னா அப்ப கொஸ்டின் பேப்பரே நாங்க தான் பப்ளிக் ரெடி பண்றோமா? அது தவறான முடிவு இல்லையா? நாங்க சொல்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இதை படிக்காம போயிடாதீங்க. 100% இதை படிக்காம போயிடாதீங்க. ஸோ அதை படிங்க. அதை படிச்சுட்டு உங்களால எவ்வளவு படிக்க முடியுமோ எக்ஸாம் வர வரையும் படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு சேனல் இல்லாம எத்தனை சேனல் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை படிங்க. இல்லை எனக்கு யூடியூப் மேலே நம்பிக்கை இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதை படிங்க. இல்லை யாருமே எனக்கு கொடுக்கல அப்படின்னா நான் சொல்ற அட்வைஸ் கேளுங்க. 2022 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், 2024 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், இந்த 3 கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்தது 3 வருஷம் நடந்த ஆஃபலி கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே படிங்கப்பா. இதெல்லாம் படிச்சீங்கன்னாவே நீங்க 95 மார்க்ஸ் கண்டிப்பா எடுத்துடலாம். அடிச்சு சொல்றேன், 95 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதுல ஒரு 5 மார்க்ஸ் தான் மிஸ் ஆகும். ஏன் மிஸ் ஆகும்னா 1 மார்க்ஸ் 1, 2 வேற ஏதாவது கிரியேட்டிவா உள்ள இருந்து கேட்கலாம், இல்ல 2 மார்க் கொஸ்டினோ 3 மார்க் கொஸ்டினோ ஏதாவது ட்விஸ்ட் வச்சு கேட்கலாம், கம்பல்சரியில தெரியாத ப்ராப்ளம்ஸ் வந்துடலாம். அந்த மாதிரி வந்தா மட்டும்தான் நீங்க மாட்டிப்பீங்க. அது கூட கொஸ்டின் பேப்பர் டஃபா இருந்தா. அதே கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி நீங்க படிச்சீங்கன்னாவே கண்டிப்பா ஜெயிச்சிட முடியும். சரிங்களா? இப்போ சொல்லுங்க, நீங்க எது ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை சாதிக்க முடியுமா முடியாதா? ஸோ எல்லாராலையும் சாதிக்க முடியும், என்னாலேயும் சாதிக்க முடியும். நானும் எனக்கு 47 வயசு ஆகுது. யூடியூப்ல பெருசா நானும் வருவேன்ற நம்பிக்கையோட தான் நானும் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட சேனலே போனாலும் நான் அசராம திரும்ப கல்விஜி சேனல்ல உங்களோட பேசிட்டு தான் இருக்கேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நீங்க எந்த அளவுக்கு தைரியமா இருப்பீங்க, எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்க போறீங்க, இதுக்கப்புறம் எப்படி படிக்க போறீங்க, ஸ்டடி பிளான் யார் போட போறா, எப்படி படிக்க போறீங்க, டீச்சர் சொன்னதை படிக்க போறீங்களா, யூடியூப்ல சொல்றதை படிக்க போறீங்களா, உங்களோட பிளான்ல படிக்க போறீங்களா, முடிவு உங்களோடது. உன் வாழ்க்கை உன் கையில். நம்பிக்கையோட படிங்க. வெற்றி நமதே. நன்றி, வணக்கம்.